சாந்தினின்ற விட்ட சகல சாமானும் பாக்ஸ் வரலாம் கிடக்கு எல்லாம் மிஞ்சினது கொஞ்சம் பேர் உனக்கு என்ன சார் இங்கிலீஷுக்கு உனக்கு டபுள் டூ உனக்கு எஸ் அப்போ நீ அவளோட கொஞ்சம் கட்டிக்காத அப்போ சொல்லு ஐ டோன்ட் நோண்டா என்ன அதான் எவ்வளோ சொன்ன சாந்தி முன்ன மாதிரி இல்லை இப்போ தாடியெல்லாம் வந்து கேட்ட மாதிரி தாடி வந்துட்டு கிஃப்ட் அவளுக்கு எவ்வளோ பேர் காட்டினா அவள் குழம்பிடுவாள் ஆனால் எவ்வளோ கிஃப்ட்னு கொடுத்தாங்க கையில் வச்சுக்காத அதை நான் கிளீன் பண்ண உண்மையான சந்தோஷம் என்னன்றதை பார்க்கணும்னா சாந்தினி காசு கொடுத்து பார்க்கணும் உண்மையிலே அணுவுக்கு 40,000 கொடுத்தப்ப கூட பெருசா சிரிக்கல ஆனால் அவளுக்கு 5,000 கொடுத்தா அப்படி சிரிப்பா சரி இப்போ நீ எங்களுக்கு 2 கோழி இருந்தால் காணுமா உனக்கு இப்போ எவ்வளோ நான் 20 தந்துட்டு தான் பார் அவளுக்கு நான் இன்னும் கொடுத்து விட்ட காசை வேண்டி உனக்கு கிஃப்டாக தரக்குள்ள என்னன்றாலும் இந்த காசு வந்து அவளுக்கு கஷ்டப்படுற வேலைக்குரியது ஆனால் இது உனக்கு கிஃப்ட் அப்போ நீ ஒரு 10 தா முதல் எவ்வளோ சொன்னி இப்போ எவ்வளோ நான் அப்போ எவ்வளோ இல்லை இப்போ நான் உனக்கு எவ்வளோ தந்துட்டு இப்போ நான் கூட தந்த இடத்த உனக்கும் 10 தந்தேன் அவளுக்கும் 10 தந்தேன் சரி உனக்கு 20 உனக்கு 20 அவளை 10 ஏன் உனக்கு 20 சொன்னா அதான் நீ தந்து பின்னேரம் வீட்டவா லூசு சார் வீட்டவா பின்னேரம் ஜூஸ் குடிங்க உழைப்பாளத்துக்கு ஜூஸ் பண்ணி கொடுத்து அம்மா காசு அனுப்பிடுவா உழைக்கிறாங்களுக்கு என்னடா உண்ட வானது எனக்கு இருக்கிற உனக்கு இல்லையே அது சரி நித்தம் பாய்க்கிற எனக்கு தான் தெரியும் நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினம் தான் நாளே தானே இப்படித்தானே வரவிலே தானே செய்கிறது வேலை செஞ்சா நான் குறை மீன் என்ன விலை சொல்லுவா அப்போ இது இந்த மீனை கேட்குறேன் எல்லா மீன் நீங்கள் எல்லாத்துக்கு சித்ரா பருவம் இல்லை இன்றைக்கு வையாசி ஒன்று அந்த பருவத்துக்கோ மாசி ஆகலை கூறுறது அந்த அந்த நில 2-3 பேர் இடத்துல டிராக்டரை இப்படி சேர்த்தி கொண்டு வந்தேன் நான் ஒரு ஆள் வந்து கேட்டது சும்மா வந்து கொடுத்து விட்டேன் தம்பி கடை ஒன்று கட்டுறேன்னு எனக்கு தருவி ஒன்று 3 கடை அது 2 கொடுத்து விட்டேன் ஆளுக்கு சும்மா கொடுத்தேன் நான் கடவுளடி சும்மா கொடுத்தேன் என்ன ஒரு 6 மாதம் அனுப்பிட்டு இப்படி வழியா ஒரு 8 மாதம் அனுப்பிட்டு எனக்கு கோழி நேற்று கொஞ்சம் வெள்ள படுத்துட்டேன் ஒரு 12 மணிக்கெல்லாம் ஆனால் உண்மையிலே யாரும் ஒரு நல்ல வேலை தெரியுமோ அதெல்லாம் நானே கொடுத்து மேம்படுத்துகிறேன் தொழிலை சாந்தினி இவ்வளோ பாரடி உண்மையா அப்பூ இங்கே என்ன பாடாது நாங்கள் அங்கால போவோம் அதான் அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே கூட்டியை தான் சொல்லுவாங்க மேத வாழ்த்து கண்டாடி கண்ணாடத்தை போய் சொல்லக்கூடாது ஏஞ்சிம்மா ஏஞ்சி பள்ளிக்கும் இல்லையோ லீவ் இல்லை அரே இந்த தொழிலாளர் நான் இப்படி தான் கேட்பேன் இந்த நாலேஜ் எவ்வளோ அதை நிற்க பார்க்குறேன் நல்ல நாலேஜ் பாரி வண்டே கோழி குஞ்சா சாந்தினின்ற விட்ட சகல சாமானும் பாக்ஸ் வரலாம் கிடக்கு எல்லாம் மிஞ்சினது எல்லாம் முழுக்க மிஞ்சினான் இது என்னடி இதுதானே ஊர் கோழி குஞ்சு தானே என்ன ஆம்பளையோ பொம்பளையோ ஒளிகிறதான் கூட விரும்புறாது முன்னுக்கு வாராலே இல்லை இங்க வா போஸ்ட் கொடுப்பாருடா மேதின வாழ்த்துக்கள் உழைப்பாளத்தின வாழ்த்துக்கள் நீ கேட்கல நான் என்ன வகையில் உழைக்கிறேன் எனக்கு நீ சொல்றேன் உழைப்பு அதாவது என்ன சொல்ற உழைப்பாளர் தினமண்டு திருப்பியும் பயிர்கள் ஒழிகிறாள்
ஆள் ஒரு ஒளிஞ்சான் இங்கிலீஷ் கதைக்கிறாள் ரைட் ஓகே சரி இவ்வளோ ஒரு 2 கேள்வி கேட்டான் அதே கேள்வி நான் ஒன்று கேட்குறேன் பாப்பம் வந்து யார் இதில் கட்டிக்காரன் சரியோ இங்கே மோந்திடா சரி ஓகே சரி சொல்லு ஐ டோன்ட் நோண்டா என்ன தெரியாது எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது உனக்கு இங்கிலீஷுக்கு என்ன சார் எஸ் உனக்கு என்ன சார் இல்ல அது சொன்ன சரிதானே அது சொன்ன சரி என்ன கொஞ்சம் பேர் உனக்கு என்ன சார் இங்கிலீஷுக்கு உனக்கு டபுள் உனக்கு எஸ் அப்போ நீ அவளோட கொஞ்சம் கட்டிக்காத அப்போ சொல்லு ஐ டோன்ட் நோண்டா என்ன தெரியாது அது அவன் சொல்லிப்பான் அதான் எவ்வளோ சொன்ன அப்போ கட்டிக்காரதான் அவள் தான் அவளோட பாணியில் அவள் கட்டிக்காரு என்னுடைய பாணியில நான் கட்டிக்காரு இதை பாப்பாக்களை புரிஞ்சு வேணா நீங்க அதை விட கட்டிக்காரு அடி அடி ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு விடையே தெரியான்னு சொல்லி போட்டு அவளை கட்டிக்காரின்னு சொல்றாள் சரி ஐ நோண்டா என்ன எனக்கு தெரியும் சொல்லு இது அந்த குட்டி பையன் அவன் அந்த கல்யாண கதை நல்லா இருந்துச்சுதான் டிக்டாக்ல பார்த்தேன் அம்மா கல்யாணம் கட்டின தெரியுமாண்டாக்க நல்ல ஃபன்னா இருந்துச்சு சரி நீ சொல்லு ஐ நோண்டா என்ன அதான் சொல்லியாச்சு என்னடி சொல்லு ஐ நோ அபவுட் யூ அது சரியாடி நீ சொல்லு ஐ நோ அபவுட் யூ ஐ நோண்டா என்ன அதுல வந்து ஆனா சாந்தி முன்ன வரையில இப்ப தாடியெல்லாம் வந்து கேட்ட மாதிரி உண்மையா ஒரு தாடி வந்துட்டு கொஞ்சம் கவனிக்கோ பண்றதுக்கு இந்த குட்டீஸ் எல்லாம் அப்படியே காலை வந்துருங்க அப்ப ஒரு டைம் ஒதுக்கி சேவடுக்க நேரம் என்ன நீங்க பள்ளிக்கு போயிடுறீங்க இனிமே ஜாம்பழ சீசன் என்ன ஏஞ்சம்மா என்ன வந்து சொன்ன தெரியுமா இப்போ காலுக்கு என்ன பெரியம்மா சொன்னா தானும் ஐயா மாமா வந்தானா இங்கிலீஷ்ல கட்டிக்காங்க உண்மையாவோ பெரியம்மா சொன்னதான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் இப்பதான் சொன்ன இங்கிலீஷ்ல அன்னைக்கு வந்து மான் மாமா அந்த கதை தாங்கண்ட அம்மா அந்த ஸ்கூல் வரலாறுகள் கேட்டு அப்ப நாங்கள் அதை கேட்டீங்களா பிள்ளையார் இங்கே பிள்ளையார் இங்கிலீஷ் போயம் சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்லி ஐயமாமா கிஃப்ட் வர தரும் இன்னும் ஒரு 5 நாள் ரெடி ஆறேன் நான் ரெடி பண்ணி கொண்டு போட்டிக்கு 13 அதுல வந்து தரோம் அனுப்பி விட்டாரு சொல்லி ஏஞ்சம்மா சரி ஒரு 5 வசனம் உண்டால சொல்லு ஏஞ்சம்மா அஜா குட்டி இல்ல சொல்லு மடிவே அந்த நெட் 5 வசனம் சொல்லு அன்பே யாருயிரே ஆசை பாத்தீங்களா அப்ப போய் அங்க உள்ளுக்கு இருங்க ஓடுங்க சொன்னானோ நல்ல பிரைஸ் கிடைக்கும் வெட்கம் சரி அப்போ வந்தது முடிஞ்சு நாங்கள் பார்த்தாச்சு இந்த கிரில் பார்க்க தான் வந்தது மெயினாக கிஃப்ட் கொடுக்குறேன் கிஃப்ட் எவ்வளோ பேர் காட்டினா அவள் குழம்பிடுவாள் ஆனால் எவ்வளோ கிஃப்ட்னு கொடுத்தாங்க கையில் வச்சுக்காத அதான் வச்சு கூட நான் அதுலேயே பார்த்துட்டேன் எப்படி என்ன சரியில்லை அப்புறம் அவ்வளோ கொடுக்காம இவ்வளோ ஒரு கிஃப்ட்டை கொடுப்போம் நான் தானே போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி உண்மையா தம்பி சொல்லிச்சு இன்னும் சேருக்கா வந்தோன்னு இப்படி வேற லெவல் ஆயிட்டு கோர் என்ன 5 ரூபா காணுமா அதுக்கு அதை நான் கிளீன் பண்ண அப்படியே சொல்ல ஃப்ரெண்ட் கோழி அப்படிங்க I know she is very clever சிரிக்கிறாடா அப்படி thank you but is it enough no enough yeah இது உண்மை அவள்கிட்ட அந்த போதுமண்டே மனசே பண்ணி மிதந்தனாயே நல்ல ஒரு மனசு இருக்கு இதாலே இவளுக்கு எதுவும் கொடுக்கணும் போல இருக்கும் 2 ஏம்பளம் வாங்க என்ன கொடுக்க போறீங்க அந்த கொண்டாந்தா கொடுப்பான் பாவம் ஒண்ணுமே புரியல கடைசியில புரியும் உண்மையான சந்தோஷம் என்னன்றதை பார்க்கணும் சாந்தினி காசு கொடுத்து பார்க்கணும் உண்மையிலே அணுவுக்கு 40,000 கொடுத்தப்ப கூட பெருசா சிரிக்கல ஆனா அவளுக்கு 5,000 கொடுத்தா அப்படி சிரிப்பான் என்னது காட்டுறாங்க வந்து நிற்கிறாள் உண்மையாவே காணுமே இது அவளுக்கு ஒரு ஆள் கொடுத்து விட்டாடி என்ன அவள்கிட்ட வேலை ஒன்று செய்ய சொல்லி கொடுத்து விட்டாது சாரி பிளவுஸ் அப்படி சரி அப்படி வச்சுக்கோள்ளண்ணா ஏன்னா உனக்கு நீ விளங்கப்படுத்த இந்த வேலத்துக்கு அதை விட சொல்லிவிட்டா சொல்லி இல்லை கறி கொதிச்சு வத்த போகுது அப்போ கறியை பாருப்போம் கொண்டாந்து அவன் கொடுப்போமே என்ன அவ்வளோ இல்லை இவ்வளோ 40 கொடுத்தானല്ലോ அதுதான் இப்போ இந்த உனக்கு 15 புரியடி நீ ஏன் யோசிக்கிற அவ்வளோ கோழி உண்டு அவ்வளோ அமௌண்ட் 3000 எஸ் சரி இப்போ நீ எங்களுக்கு 2 கோழி இருந்தால் காணுமா அப்படியா ஒரு கோழி 10,000 போட்டுக்கூடாது உண்மை பாடிக்கல கோழியோட விலை ரொம்ப வேல்யூ ஆயிட்டு உண்மையாக பாடிக்கல ஓகே இல்லையோ நீ
இல்ல எனக்கு புரியல ஓகே சத்தியமா நான் அப்படித்தாண்டி ஐ அம் வெரி கன்ஃபியூஸ் உனக்கு இப்போ விளையாடுறோம் நான் எவ்வளோ கொடுத்தனி 20 20 20 தந்துட்டு தான் பார் வடிவேலு கடை தனியா நிக்கிறேடா பாரன் அது சரி உண்மைதான் ஏன் பாப்பா அப்போ விளையாடுறோம் நான் ஒரு வந்து தெரியல ஆனால் படியாக்கடா விளையாடுறோம் 20 தந்துட்டு தான் அது சரியா சரிதானே ஓகே அப்போ உனக்கு 20 சரியா இங்கே ஆலோசனை வச்சுக்கிறேன் சொல்லிக்காசனை வச்சுக்கிறேன் நீ சொல்லு ஆள் பின்னே வந்து போன்றான்னு சொல்லி வீடியோ பார்க்க மாட்டேன் ஆள் பார்க்கலாம் நோமலை காய்க்கிறேன் நான் கஷ்டம் சரியா அப்போது 20 நான் உனக்கு சரி இந்த அந்த 20 இல்லை நான் தருவேன் திருப்பி லூஸு நம்பலையா நீ அப்போ உனக்கு நம்புறதே அப்போ எவ்வளோ நம்புற 60 நீ நம்புற இல்லை நான் அவ்வளோ பற்றி ஆனால் நான் உனக்கு இது நான் தந்துருக்கேன் ஆனால் பார் உனக்கு இது நான் தந்திருக்கேன் இது நான் உனக்கு தந்திருக்கேன் இவளுக்கு இது இன்னொரு ஆள் வேலையை கொடுத்தது ஓ ரெண்டைக்கு நீ யோசிக்கணும் சரி இதனால இப்போ உடனே அப்போ இங்கே நான் இன்னொரு ஆள் கொடுத்து விட்ட காசை வேண்டி உனக்கு கிஃப்டாக தரக்குள்ள என்னன்றதுனாலும் இந்த காசு வந்து அவளுக்கு கஷ்டப்படுற வேலைக்குரியது ஆனால் இது உனக்கு கிஃப்ட்டு அப்போ நீ ஒரு 10 தா டக்குன்னு சொல்கிறேன் டக்குன்னு சொல்கிறேன் 10 தா இந்த இந்த 10 உனக்கு சரியோ இது உனக்கு நான் தாரது அப்போ உனக்கு நான் என்ன விளையாடுவோம் 20 தான் சொல்லு 20 அப்படி 20 தான் நீ கொடுத்தனியா முதல்ல விளையாடுவோம் சொன்னி 20 இப்போ விளையாடும் நான் இப்போ 10 அப்போ விளையாடுவோம் இன்னும் இன்னும் 10 தரவளோ பாப்பா சரி அப்புறம் என்ன வித்தியாசம் வேண்டாம் ஏண்டா காய்ச்சி கொண்டு கேட்க இங்கே இது வேலை செய்து கொண்டே இருக்குது அப்படிதான் ஒரு நாள் இல்லை இப்போ நான் உனக்கு விளையாடுவோம் 10 தந்துட்டு நீ கொஞ்சம் பொத்து எனக்கு 10 வாங்கி தந்தா இவ்வளோ குழப்பத்தை கொடுக்குது இப்ப பாரு கொஞ்சம் 40,000 காசுலே உண்ட 40,000 தந்து இவளுக்கு 20,000 கொடுத்து பிறகு உனக்கு 10,000 தந்து அவளுக்கு ஒரு 10 கொடுத்து பிறகு அவளுக்கு ஒரு 10 கொடுத்து என்னோட கடைக்காரன் நினைக்கிறிய இப்ப நான் உன்னோட கடங்காரன் நினைக்கிறேன் இப்ப நான் உனக்கு விளையாட மொத்தம் கொஞ்சம் முதல்ல அந்த பழைய காசுல விளையாடும் 20 இப்ப உனக்கு புது காசுல 20 அப்ப 20 இருந்தா சரி உனக்கு விளையாடும் 10 தரும் சரி அப்போ மொத்தம் 30 என்ன அப்போ கொண்டா 30 கடை சரி அப்போ சரியா அப்போ உனக்கு 10,000 இருந்தா சரி ஏன்னா அவள்கிட்ட மனசு காயப்படக்கூடாது அப்புறம் அவளும் ஒரு சவரமாக கூட யோசிப்பாள் இப்போ நான் கொண்டு தந்த இடத்த உனக்கும் 10 தந்தேன் அவளுக்கும் 10 தந்தேன் சரி உனக்கு 20 உனக்கு 20 அவளுக்கு 10 ஏன் உனக்கு 20 சொன்னா அதுதான் நீ தருவேன் பின்ன வீட்டவா லூசு சார் வீட்டவா பின்ன ஆனால் நம்புறா இல்லை கொடுத்துவோம் இல்லை 10 குடு நீ வா அப்படி ஓடு சரி நம்மளுக்குள்ள அப்போ நான் இப்போ விளையாடுவோம் இந்த ஏசப்பா இப்போ திருப்பி இல்லை 10 வண்டி தான் அது எனக்கு தரும் 30 நீ எவ்வளோ உனக்கு விளையாடும் ஒன்றும் தெரியுமா ஒன்றும் தருமா இல்லை நீ எனக்கு நேரம் என்ன தரும் தேங்க்ஸ் ஒன்லி தேங்க்ஸ் 2 கோழி லூசு சடன்லியா மறந்துட்டேன் அது நீ அப்படிதான் மறப்ப சரி நம்ம பேட்டை போட்டு பாபு கோழி வாங்க கோழி 2 கொண்டு சொல்லி எப்போ வேணும் வா நவி பிடிச்ச கோழியை காட்டிட்டு போவோம்பா இதே மசாவல் சரி நீ கண்ணுக்கு பிறந்த பிரச்சனைடா கண்ணுக்கு பிறங்க கண்ணுக்கு பிறந்த பிரச்சனை அவனு போனாங்களா சரி 2 இங்கே 2 கோழி சொல்லிக்கிறாக்கா 2 காணுவாங்கக்கா சரி சரி ஓகே அப்புறம் போட்டு வரேன் அப்புறம் நமக்கு எவ்வளோ ஆகும் கோழி மட்டும்தான் வெரி குட் அனுகூலம் 30 40 வந்து என்ன திருப்பி ஒரு 30 கடங்காரன் கூட சரி அப்போ நீங்கள் நாளை பெயிண்ட் அடிச்சு போட்டு அப்புறம் கொண்டு போடுவேன் ஓ 10 என்ன பாக்ஸ் 2 கொண்டோ 2 கொண்டோ 2 கொண்டோ அன்றைக்கு எத்தனை 10
ரெண்டு கொண்டு வந்துட்டோ அது காணுமே இது கரை பிடிக்கல அப்படியா ஒரு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு கிடக்கும் என்ன எந்த படியாக பெயிண்ட் அடிச்சு 2-3 கோட் பெயிண்ட் அடிச்சு விட்றேன் இல்லாட்டி குட்டி என்ன சொல்லி புட்டி வச்சுருவோம் பாக்ஸ் வாருக்கு பெதசில் புட்டி வச்சுருவோம் இது மொங்காண்டியோ சரி நீங்கள் விஷயம் நான் சொல்லிவிட்றேண்ணே சாந்தினி அப்போ நான் எவ்வளோ வரோம் எனக்குள்ள இல்ல குழப்பம் எல்லாம் வீடியோ ஓப்பன் இல்ல நடக்க ஒன்று நடக்காது இன்னொரு இது ஆகுறாது உண்மையா தான் நீ டக்குன்னு மன கஷ்டப்பட்டோன்னு டக்குன்னு தந்தாச்சு 2 கோழியை கொடுத்துரு அடிக்கடி மன கஷ்டப்படு ஒரு கோழி 10,000 ரூபா பண்ணி கொடுத்துருக்கா உண்மையா பாடிக்கிட்டு அவள் டான் பண்ணி கொடுத்தான் நீ பா நான் பா பை சரி பாய் போட்டலாம் நான் கோழி இப்போ வருவேண்ணா ஏஞ்சிம்மா பாய் தனி பாய் கோல் எடுத்து கரைக்கிறேன் அங்கே எதுவுக்கு நிற்க விசாரா போகுது அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோ அனுசியானுன்றது தானே அப்போ அப்புறம் நீ யோசிச்ச நீ நான் யோசிக்கல அப்போ அவன் ஜதுவோ அப்புறம் அவனை விட்டுருக்கலாமே அதுவும் தாயை ஏற்றி கொண்டு அவன் தாயை வச்சு ஓப்பன் சொன்னான் ஓ அடையா அப்படி ஓய் பாயோ இதை பாய் ஆடுறா குழந்தை காட்டுங்க பாய் ஆடுற நல்ல சிங்காரம் அனு கடைசியா நீ இப்போ காரில் போனி ஆட்டையில் போனான் சொல்லு அன்றைக்கு யாழ்ப்பாணம் போனான் அப்போ இன்றைய வரைக்கும் வந்த மறந்துட்டியா நீ கள்ளி அதான் கடைசி என்றது ஒரு கேள்வி வந்து இப்போ இதுக்கு முதல்ல இப்போண்டா வரைக்குள்ள உன்னோட வந்தான்னு சொல்லுவாங்க விடாங்குது கடைசி முதலும் நானாக தான் இருக்கணும் விடாங்குது உனக்கு என்ன வசந்தாங்க பிளான் போட்டிக்காம் நான் BMW வராங்க போண்டு ஆனால் எடுத்தா அந்த முன் இருக்க விடாங்கவா அப்போ ஒரு ஆக்கள் பாரு கண்ணறி கூடாது இடம் இல்லையில அப்புறம் அப்போ நான் அதுக்காமல போறீங்களோ என்ன பார்வைக்கு வடியா இருக்கும் அப்போ ஷோரா அடுக்க தான் போறீங்களா என்ன சரி பரவசம் என்ன வெள்ளர்கள் திருவிழா நாளுக்குலாம் கேடி இப்போ வெட்டாப்பிள வருதா வெட்டாப்பிள முடிஞ்சுது வெட்டாப்பிள இல்லை இந்த காத்துக்குள்ள நான் வர்றது இல்லை முடிஞ்சுதியா இப்போ என்ன உன்னை விட்டு ராய்க்குறா ஓ அம்மாளே வேற ராய்க்குள்ள போக மாட்டேங்க மாட்ட போகணும் இந்த முகமே உனக்கு இந்த உடுப்பு போட்டு ரோட்டால போகிறேன் அடி சீட் பெல்ட்டை போடியப்பா போதாரி கொஞ்சம் புளிச்சுட்டாலுமே ஓ கையை போட்டா காய்க்கிறான் ரொம்ப அது ஒரு விஷயம் அப்பா போட்டாங்க போல காரை பாத்தியா உங்க ஏன்னா ஓ இதோட எந்த படத்துல வந்த காரம் தேரு பயிலாக கார் இழுக்கிறான் நல்லா இருக்கும் ஏன்னா ட்ரெண்டாக இருக்கும் ஒன்றுமே ஏன் விட்டுக்கிற ஓடுது வேற சளிக்கு வந்தா விட்டுக்கிடாது ஏன்னா அது ஓடக்கூடியது இது ஓடாது வித்தியாசம் நல்ல பார்வை தெரியுமா இருக்கும் என்ன காரேங்குது எங்களை தெரிஞ்சாக்கண்டா பாப்பின்னு தானே இப்போ என்ன ஒன்று வீட்டில் இருக்கும் புதுல இறக்கி விட முடக்கல அப்போ அதுக்கு நடந்து வர பிரச்சனை அது பரவாயில்ல இந்த அதுக்கு நடந்து வர சும்மா அடியே இந்த வெயிலத்துக்கு நடந்து திரியணும் வேர்க்கணும் ஆனால் இந்த வெயில் கொஞ்சம் கூடத்தாங்க நல்லா தண்ணி நான் இப்போ மாணவ போய் கேட்க போகிறேன் ஐ டோன்ட் நோண்டா என்னண்டு நினைக்கிறமே அனுசியாக்கு எங்க உங்க அனுசியாவை காத்து அனுசியாவா குட்டி வடலி நாயுடு கட்ட வடல் கட்ட வடலிக்கும் அடி உனக்கு அப்புறம் எவ்வளோ வரும் ஒன்று மணி நேரம் 20,000 40,000 மட்டும் அதான் 20,000 அப்புறம் எந்த 10,000 பண்ணா வீட்டா முடிச்சிடலாம் உண்மையாவோ விட்டா காலம் விட்டா போகிறேன் உண்மையா சொல்லுதாங்க சீரியஸாங்க கேட்கணும் சரி அப்போ 30,000 சரி ஓகே போட்டோ பாய் சரி பாய் அப்போ எவ்வளோ வரும் நான் சரி போட்டோ பாய் பழைய போடா வெயில் ஆக்குறாங்க அங்கே அவனுக்கு அது இப்போ ஒயிட்னிங் க்ரீம் பூசாவில் சிக்கல் வருதான் உண்மையாடியா லூசு பூசக்கூடாது ஓ பாய் பாய் ஓகே இப்போ உழைப்பாளர் நம்ம வந்துட்டு எங்களுக்கு இப்படி போய்கொண்டிருக்கு நம்மளாம் வந்து போய்கொண்டிருக்குது அப்படியே மிஸ்டர் சுமன் வீட்டை போட்டு அப்படி இருக்காங்கள போயிட்டோன்னு சொன்னால் சரி பின்னேறமாக இருக்கா அவாட்ட போக மாட்டேன் அந்த குழம்புத்துறை அக்காட்ட
அவர்கிட்ட போகணும். மற்றது வேறு யார்கிட்ட போகணும். எனக்கு அந்த கிட்னி பிரச்சனை அப்படி எனக்கு அந்த பாத்ரூமுக்கு காய்ச்சலாப்பா ஒரு கதைக்கிறாப்பா. உண்மையை சொல்லணும்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான், ரெஸ்ட் மீன்ஸ் கொஞ்சம் எனக்கு ஓய்வாக வந்தால் தான் நான் கொஞ்சம் சீரியஸாக வேலை செய்யலாம். அதால் நான் அந்த புதுசாக போய் ஒரு பெருசாக சந்திக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷரை சந்தித்த ஒரு விஷயம் நாங்கள் வாக்கு கொடுத்தா செய்வோம். உங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி தாங்க. அப்படி ஏழாண்டா அதை போய் செய்யக்கூடாது. சும்மா கடமைக்கு நாங்கள் போய் எடுத்து போட்டு அதை செய்யாமல் விடுறது அழகில்லை ஒரு நாள். இது வரைக்கும் நாங்கள் அப்படி செஞ்சதும் இல்லை. அதால் நாங்கள் முன்னும் கொடுக்கக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக கொடுக்குறோம் நாங்கள் எப்போவுமே. இப்போ அண்டை கூட அந்த கிட்னி ஃபெயிலியரான அந்த தம்பின்ற ஆப்ரேஷன் செஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு ட்ரெண்டை வந்து இனிஷியலான அந்த ட்ரெண்டை வந்துட்டு கொடுத்துருந்த மறுவநயத்தை காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கணும்னு சொல்லி. ஏன்னா பிறகு வரப்போகிறதெல்லாம் எங்களோட கையில் இல்லையேண்ணா. அண்ட் வந்துட்டு இப்போ நாங்கள் அந்த உதவிக்கான காசு ஒன்றும் நாங்கள் எடுத்து செய்யாதபடியே எனக்கு அது ஒரு சந்தோஷம்டாப்பா. என்ன அண்டிலே ஆகினாலும் அப்படி தான் பிரச்சனை வந்தாலும் இப்போ எங்களை வந்து ஒரு குறை சொல்ல முடியும். ஏன்னா நான் அவர்கிட்ட காசு வேண்டி வச்சிருக்கிறேன் இல்லைன்னா அந்த வகையில் சந்தோஷம். வயிறு போயிடுறாப்பா. சாப்பிட பசிக்குதுண்ணா. உனக்கு பசிக்குதா? தண்ணி இல்லைண்ணா. சரியான ஹொட்டாக இருக்குது தம்பி. ஏதாவது வண்டி குடிச்சிட்டு போகும். என்ன கிடாக்கு குடிக்குது? ஜூஸ் பார்ப்போம். அந்த கிஸ்ட் ஒன்று வண்டியா? மிக்ஸ் ஃப்ரூட் கிஸ்ட். ஆ எம்டிண்டா கம்பெனி கம்பெனியா? வேறு கம்பெனியா? பல யூஸ் ஒன்று வண்டியா? பல யூஸ் ஒன்று பழுதாக போன யூஸ் இல்லை. பழம் மிக்ஸ் ஃப்ரூட் யூனோ. நேற்று எங்கே அந்த ஐயாயிரம் எங்கே கூத்து மாற்றேன் ஞாபகம். இந்தா பார்த்து வேண்டியதா உண்டு. ஆளுக்கும் சரியான பசிண்டி. என்ன உங்கள் கடன் வீட்டை கார் உடையதாப்பா. இந்த காத்தால் கடவுளை எப்போ அந்த வீட்டு வர முடிய போய் ஜூஸ் 550 ரூபா. அடிக்கிற வெயிலத்துக்கு இறக்கணும் குளிர்பானம் வண்டிக்கு பழப்பானங்களை. அது ரெண்டும் வேற கடையானு. நானே சரி ஒரே கடைப்பா. அதான் எட்டி போய் பார்த்தேன். என்ன விளக்கு ஒரு இல்லைன்னு ஒரு அங்கே இருக்கு. வேற கடை அப்படியே இங்கே கிடந்தாலும் இஞ்சியில் போயிருக்கோம். இல்லை நானே ரெண்டு ஒரே கடை நினைச்சு அஞ்சால போனேன். அதை பார்த்துட்டு கிடக்கேன். ஒரு அங்கே இல்லை தான் வந்து கேட்டேன். அதான் சொல்லிச்சேன் இங்கே பார்த்து அங்கே போகிறேன். இறங்கி குடியா? ஓடிக்கொண்டு குடிக்கக்கூடாது. விசேஷமாக நிற்க வரியா? இப்போ நினைக்கிறேன் அண்டையோட சரி உள்ள வேலைப்பா. ரெண்டு வேலை நிற்கிறே மான்மாமா பறிச்சவங்கக்கா. மிக்ஸ் ஃப்ரூட்னா என்னென்ன ஃப்ரூட் போட்டிருக்கும்டா? பெரும்பாலும் மாம்பழமும் பப்பாசி அப்படிதான் நினைக்கிறேன். Refrigerate after opening and consume within. மாம்பழம், சீனி, அன்னாசிப்பழம், பசம்புருட், orange, concreta, concentrate, acid, natural color, annatto, pineapple, mango flavors. காவடியோ செத்த விடும். கோவில் பின்ன நித்திர வந்தீங்களே எங்க மிஸ்டர் சொன்ன வேற விட்டேன்.
ஆள் நிற்கிறாரு மிஸ்டர் சுமன் மிஸ்டர் சுமன் உண்மையா எங்கே கோயில் உண்மையா ஜூஸை குடிங்க உழைப்பாளத்துக்கு ஜூஸ் பண்ணி குடிச்சு ஒரு அம்மா காசு அனுப்பிடுவாங்க உழைக்கிறாங்களுக்கு அப்படி இல்லை நீ கேட்கிற அப்போ உழைப்பாளத்துக்கு உழைப்பாளிகளை கொடுக்க எனக்கு தர நீ கேட்கிற அப்போ நீட்டி போட்டோம் கமெண்ட் மாதிரி என்ன கமெண்ட் இவ்வளோ வயசாகியும் வீட்டில் சும்மா இருக்கிறீங்களா யார் போட்டு எல்லாரும் போட்டிருக்கேன் யார் போட்டால் அவன் முதலாம் சரியாக போட்டதுக்கு அவனுக்கு ஒரு வாழ்ந்து சொல்லணும் நாளில் வாசிச்சு சொல்கிறேனே அதான் இந்த கதைக்கு இதில் இந்த நாளில் வாசி சொல்கிறேன்டக்குள்ளே அவ்வளோ இன்றைக்கு வேலையெல்லாம் இருக்கிறேன் கொமெண்ட் வாசிக்கிற அளவுக்கு நீ உண்மைதான் என்னையே ஃபாலோ பண்ணி அடே உண்டு அந்த இது எங்கே கொம்ப்ரஸர் வானங்கள் எல்லாம் கிடக்கு எங்கே கதவு நீ எஞ்சி வச்சுட்டு கழுவுனான்னு இப்போ கொஞ்ச நாள் பாவிக்காதபடியாக கரண்ட் வராங்க கிடக்கு ஏன் கழுவ புரியும் கழுவணும் நான் ஹயர் ஒன்று இல்லை அதையும் கழுவான் போட்டு வர்றதுக்கு என்னடா உண்டை வானது எனக்கு இருக்கிற உனக்கு இல்லையே அது சரி நித்தம் பாய்க்கிற எனக்கு தான் தெரியும் நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினம்தான் உழைப்பாடு இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா இன்றைய உழைப்பாளர் தினமேன் உழைக்கிறவங்களுக்கு இந்த சத்தியமாக எங்கே மேசம்பேல போக இருந்தால் டைம் பிழைச்சிட்டுது இன்றைய நாளை கூட மிஸ் பண்ணக்கூடாது பெரிய நாடு தூண் போடுறது மண்பிடிக்க நாளைக்கு கொடுத்து போகிறேன் எங்கே யாழ்ப்பாணம் ஒரு இன்ஜின் ஒன்று கொண்டு வராங்க அதை பிரித்தா இப்படி போடுறோம் நீ அங்கே ஒரு இன்ஜின்றான் கடையில் வச்சு கழட்டி போட்டு கொண்டு முடியாது உங்களோட கடையில் வச்சோ கழட்டி போட்டு யாழ்ப்பாணம் கொண்டு போறியோ போர் ரோட்டை கொண்டு போகணும் ஏன்னா பண்டைக்கு நீ உழைப்பாளர் தண்டைக்கு மேசன் பேரை போகணும் இந்த வேலை செஞ்சுக்கலாம் கிடையாது வேலை இல்லை நாளே தானே இப்படி தான் வர வேலையை தானே செய்கிறது வேலை செஞ்சு எனக்கு குறை மீன் என்ன விலை போகுது சொல்லுவா அப்போ இது இந்த மீனை கேட்குறேன் எல்லா மீனும் சாதாரணமாக எல்லா மீனுமே விலை சூடையா நாலஞ்சு சூடையும் சூறையும் குறையுது என்னடா அப்படி இல்லையா சூடை என்றது வந்து இப்போ 150 ரூபா வித்த சூடை 400 300 அது சரிடா இப்போ நீ வந்து மீன் என்ன விலை கேட்கக்கூடாது இப்போ உதாரணமா மான் என்ன விலை போகிறன்னு கேட்கறான் நான் ஏன்னா மான்ன்றது ஒன்று தான் ஆனால் மீனன்றா கணக்கு இருக்கு பல வகையாக இருந்தாலும் அவ்வளோத்துக்கும் டவுன் மடங்கா எல்லாத்துக்கும் விலை கூட அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னா நீ இப்போ பொதுவாக அப்படி கேட்டிருக்கோன்னு சொன்னால் இப்போ மீன் விலையத்தான் தெரியுமா உனக்குன்னு கேட்டிருக்கோம் மீன் விலையண்டா இப்போ இந்த மீனோட நான் குறித்து சொல்லல எல்லா மீனும் எல்லா மீனும்டா அப்பா இந்த மீன் சொல்லல ட்ரால் கனவான்றது வேற மீன் விலை ஏறிட்டு சொன்ன ஒரு குட்டவனுமா யோசிப்பாங்க சேச்சா இல்லை இல்லை இந்த சிலவங்க அஞ்சந்தில ஒண்ணு இதோட பெட்டா அப்பா இறந்தவ எனக்கு அப்பா வெளிநாடு தான் யாரும் கொடுத்துருப்பாங்க வந்து என்ன இப்போ மேய்ஞ்சி முடிச்சிட்டியோ நேற்று கிடந்து கொஞ்சம் கட்டி விட்டுனாங்க அந்த மேலே வந்து கட்டுறதுக்கு எனக்கு அந்த பிளான் தெரியல அங்கே தண்ணி ஊற்றி போடுவாங்க அதுக்குள்ள அதுக்கப்புறம் மேலுக்கு தரப்பா அதை மூடி சி ஓலையா போட்டுனா ஓலையால் தான் முடிக்க வேணும் எங்கே பழம் ஆள் வரையில் ரெண்டு கோயில் இல்லை சித்ராபுரம் டீப்போ இப்போ நான் இந்த இதெல்லாம் இப்படி கட்டியிருப்பேன் நினைக்கிறீங்க நான் தான் தனியாக கட்டினேன் கொஞ்சம் கட்டாமல் கட்டினேன் இதுதான் மேல் மோடு இல்லை உண்மை உங்கள் கோயிலுன்னா இது எங்கட இது என்ன இந்த காவடியல் சித்ராபுரம் அது அந்த அது என்ன கோயில் நெல்லண்டு அது கண்ணைமங்கல் கண்ணைமங்கல் அது வைகாசி மாதம் அது வைகாசி அது வைகாசி இது சித்ராபுரம் இல்லை ரெண்டே வைகாசியானு அடே சித்ராபுரம் கடைசி இது ஒன்றும் இல்லைடா நீ என்ன நீ எல்லாது சித்ரா பருவம் இல்லை இன்றைக்கு ஓ வைகாசி ஒன்று அந்த பருவத்துக்கோ அமாவாசை ஆகலை கூறுறது எனக்கு கூறுறது அமாவாசை என்னது அமாவாசைக்கு அமாவாசைக்கு அப்போ எண்டே குடிக்குது தெரியல அடி பருவத்து தான் குடிக்குது இப்போ பருவத்து தானே கூறுறது அதுதான் குடி ஒரு ஜூஸை குடி குடிக்க ஒட்டி அட இப்போ என்ன இது அப்போ கழுவ நாண்டு இது கழுவ
அதுதான் இன்றைய கரண்ட் பெறாம பார்க்கணும் முன்ன எவ்வளோ. இப்போ அப்படி அவ்வளோத்துக்கு இல்லாட்டி நோம்பலாங்களே பொடி வாஷ் சும்மா போஸ்ட் பேப்பர் இருக்குல்ல. ஓ இல்லை போஸ்ட் பேப்பரில் தண்ணியை போட்டு கழுவி விடுவோம். ஓ நல்ல பிக்கப்பாக வரும். அது ஒன்று அரேஞ்சி தானே போஸ்ட் பேப்பர். அது சம்பவம் வேண்டாம் 1/4 கிலோ. சம்பவம் 1/4 கிலோ வாங்கிட்டு காடி ஜெல்ல குடிச்சா கஷ்டப்பட்டு சம்பவம் கிடந்த சம்பவம் எல்லாம் அநியாயமா கிடந்தெல்லாம் வடிச்சு ஊற்று போட்டேன். நான் முதல் இந்த கார் அளவுறக்கண்டே செம்ப வண்டி வச்சுருந்தேன்டா பஸ்ஸே. நானும் தான் ரொம்ப ஃபுல்லாக கிடந்தான் நெஞ்சு வெள்ளு. கடைசியாக ரூவனுக்கு 2 கேன் அப்படி தூக்கி கொடுத்து நான் முதல் கடை துறக்க போகிறான்டேக்கு என்னட்ட இருக்கிறது திறந்துட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். இப்படியோ ஒன்று வாங்கி ஒன்று இருந்தால் தூக்கி கொடுத்துடுறது. அந்த அந்த நில 2 3 வேறு இடத்துல டிராக்டரை இப்படி சேர்த்தி கொண்டு வந்தேன் நான். ஒரு ஆள் வந்து கேட்டது சும்மா வந்து கொடுத்து விட்டேன். தம்பி கடை ஒன்று கட்டுறேன்னு எனக்கு தருவி ஒன்று 3 கடை அது 2 கொடுத்து விட்டேன் ஆளுக்கு. சும்மா கொடுத்தேன் நான் கடவுளடி சும்மா கொடுத்தேன் நான். என்ன இந்த பார்க்க முடியுமா சார் யோசி பாரு. அங்கே இருந்து காசுக்கு வாங்கிக்கு வந்த நிலையே ஒரு சும்மா காசுக்கு வாங்கிலையடா. பழைய வீடு ஒன்று இடிச்சு நாங்கள் இடிச்சிட்டு கல்லுவல் எல்லாமே ஏற்றி கொண்டு வந்தேன். நான் ஏற்றி கொண்டு நிலை அவர் சரி காசு தருவார் ஒன்று நினைச்சேன். நானும் சரியில்லை நானும் கேட்கல. இவ்வளோதான் சம்பவம். இப்போ சம்பவம் வந்து நீ ஏமாந்து போன அப்படியே அன்புக்காக தான் கொடுத்தேன். தானமண்டி இல்லை தானமாகவும் கொடுக்கல ஒரு அன்புக்காக கொடுத்தேன் நான். அவர் எவ்வளோ வேணும் கேட்கல நான் எவ்வளோ வேணும் சொல்லுவோம். மொட்ராசா என்ன அதான் மொட்ராசா. அப்போ களி என்ன காரை கழிட்டு போமா? ஆ கழுவிட்டான் இல்லை இதாக டஸ்ட் ஆட செம்பம் இல்லை. செம்பம் இன்னும் பக்கத்து கிடையாது சரிசில்கோ மாதிரி அவங்க அதில் தலைக்கு வைக்கிற செம்பம் நட்டமேடா. இப்போ அதான் 1/4 கிலோ வேணும் சொன்னேன். 1/4 கிலோ வாங்கினா காரை எல்லாம் விற்கும். கடையில் அடே அங்கே ஓரங்கட்டையா வளர கிடக்கு மகன் நீங்கள் உண்டு செய்வோம். நாளை கழுவோம் வளர கிடக்கு அங்கே போட்டு வாட வேறு இல்லை. கிராமோடு போய் செம்பவனி 120 ரூபா செம்பப்பத்தில் ஒன்று வாங்கின காணும். அப்படியா ஒன்றுக்கு மட்டும்தானே ஃபுல்லாக கழுவுறக்கு தான் சொல்கிறேன். 120 ரூபா செம்பப்பத்தில் ஒன்று வாங்கின காணும். இல்லை அதுவும் முண்டே கழுவ வேண்டாம். நான் பருவம் நாளண்டைக்கு போறேன்டா. நாளண்டை போறேன்டா. நாளை கழுவோம் இல்லாட்டி நாளண்டைக்கே கழுவுவோம். அந்த யாரோன்னுமையா கமெண்ட் பண்ணிதான் நான் நினைச்சேன். நான் வேலை செஞ்சுதான் சத்தியமா நெஞ்சு நோ வந்தது. நெஞ்சு குத்துன்னு நினைச்சது நெஞ்சு குத்துல நெஞ்சு நொந்துட்டு தான்டா வேலை செஞ்சு. இல்லை இல்லை அதை எனக்கு யாரோன்னு சொல்லுது. இந்த வயசாகியும் வேலை இல்லாத தெரியுதுலன்ட்டு நினைச்ச ஒரு பக்கம் சந்தோஷமாக கிடந்துச்சு. பட் அதை நாங்கள் சொல்கிறோக்கு அவே என்ன சொல்லிடுவோம். என்ன தெரியும் அதுதான் தெரியலடா. சும்மா நேற்று அந்த சாந்தினியாக்களோட எல்லாம் சேர்ந்து வீடியோ போட்டது தானே. இவ்வளோ வயசாகும் இப்படி எல்லாம் உண்டா நிற்குது விளாமண்டா. இவ்வளோ வயசுண்டா எத்தனை வயசு உனக்கு? 29 வயசு. அப்போ எனக்கு என்ன 26 ஏன் உனக்கு உண்மையாக பருவம் மாதிரி தான் எனக்கு நான் பார்க்க. ஏன் கிளீன்ஸாக வருது மூத்த கிட்ட வச்சு பார்க்கலாம் இல்லை எனக்கு. அப்படி இல்லை பரிசுத்தமாக க்ளீனாக இருக்கணும். அவனை சொன்னனால முடி கொட்டினா மொட்டை வலிச்சான் இல்லை உண்டு. அவன் சொன்னது மண்டை கிடக்கிற வலிக்கு சொல்லி நீ தாடி வலிச்சு வச்சுக்கிறேன். அது அந்த பேய் ஏறியோ. நான் என்ன சொன்னாலும் தள்ள முடிய விட்டேன். போன முறையும் இப்படித்தான். இதுக்குள்ள எடுத்தோன்னுக்கு பிளேட்டை கையை பதிச்சு விட்டுது மெசேஜ் பண்ணி விட்டுது ஃபுல்லாக அண்டைக்கு ஒரு கதண்டைக்க சொன்னான். தாடியெல்லாம் மலர்ந்துட்டுது. அப்போ முடிய வட்டி கொண்டிக்கும் தாடி எடுக்கணும்னு சொல்ல இது சேவ் பண்ணிக்க இது ஒரு விசராக்கண்டு ஏன்டா செஞ்சுங்க நீ தானே சொன்னீங்க. என்னத்தை சொல்கிறது எடு ஒரு நாள் எடுக்கல. நீ தாடி வளர்த்து தான் கண்டதே இல்லை வாழ்நாளில். நீ சேவக வித்தியாசம் வேண்டிப்பா மேலுக்கு மொட்டை அடிச்சுட்டு தாடி வளர்த்துப்பார் நல்லா இருக்குது. ஏய் நான் தாடி என்று வளர்க்கிறேன் கொஞ்சம் நம்ம வளர்த்தவன் தாடி வளர்த்துப்பேன் நல்லா உண்மையா இல்லை இருக்குண்டா பையா தாடி வளர்த்துப்பார். மண்ணெண்ணா மண்ணெண்ணைக்கு எல்லாம் சிக்கல் விட்றா மான் இது பொக்ஸ்வா 2 மில்லியோ. ஓ ஆ அடுத்த ஆட்டமோ நம்பர் 1 இல்லை 1.6 ரெண்டாவது குடியடி அள்ளி குடிக்க நடுவுக்கு ஒரு சின்ன துண்டு வரும். ஓலே இது என்ன இப்போ ஒழுங்கு செக் பண்ணி பாருந்தியோ? இல்லை அவ்வளவு தான் ஒட்டியாக்கறி. இல்லை அவட தான் ஒழுங்கு இவட தானே. ஐயா அங்க இதுக்கு இங்கே ஃபுல்லாகவே இல்லை. இங்கே இதுக்கு இல்லை ஓட்டது இங்கே அது
சிக்கல்டா இது நீ உண்டு வா எம்பளிக்கிறத பார்க்கவே தெரியுது ஜூஸ் தேவை என்ற ஆளுக்கு குடிங்க கண்ணால கேட்டு கொண்டிருக்கேன் கொஞ்சம் தாங்க. அதான் கண்ணால கேட்டு நீங்க ஜூஸை தாண்டு இது நடுவு காட்டணும்டா ஒரு சில ஓலைகள் போட போடணும். இல்லை புள்ள இந்த லீவு அவ்வளோவா நினைக்கிறேன் அவ்வளோவா அது இப்போ அவ்வளோ மழை பெஞ்சா அவ்வளவும் இல்லை மழை பெய்யக்க அவ்வளோ இப்போ அவ்வளோ அதான் சொல்கிறேன் அதான் தண்ணி அடிச்சுப்பாங்க சம்டைம் சொல்லலாம். அப்போ இப்போ எங்களுக்கு கார் கழுவுற வேலை இல்லை 2 கழுவணும் 2 கழுவினாலும் திருப்பி இல்லை டைம் காணான்ற ஒரு பக்கம் இருக்கா திருப்பி இந்த டஸ்ட் அடிக்குண்டா திருப்பி. அப்போ நாளைக்கு இல்லை நாளே கழுவும் என்ன அப்படி செய்யும். இது நீ என்னண்டு காய்த்த இப்போ காற்று அடித்த முழு ஓலையும் கிளப்ப பார்க்க அவர் தங்க போலாம் சொன்னார் என்ன 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 வரண்டார் பங்களா கடாவி சொன்னார் இல்லைடா சொன்னேன் பனாட் சி அதை வர கங்களாத்து பண்ணணும் அப்படித்தான் ஒரு பேரில் சொன்னார். இல்லைடா சொன்னேன் உனக்கு அது வராது. என்னது மனாட்டா சி ஏதோ ஒன்று போடுவான்னு சொன்னேன்ப்பா. இந்த சிவருக்கு என்ன அமைப்பு செய்த நல்லா பூசி விடுவாடியாக்கும் முடிஞ்சது இல்லை இல்லை பூசாமலும் செய்த மட்டும் வருவான். இப்போ இது வந்து இப்படியே செஞ்சு நடுவுக்கு என்ன களிமண் போட்டு இல்லத்துக்கோ ஓ இங்கே என் பிளான பேர் நிறைய பேர் எப்படி நிறைய பேர் சைட்டுக்கு இருக்க வையன்னு சொல்கிறேன். இப்படியோ இந்த கீழே கடை இப்படி இந்த மேலே வந்து ஒரு ஆங்கிளாக ரீப்பே நடிச்சு கீழே பாதி இல்லை ஒரு என்ன வட்டக்கம் பிடிச்சி என்ன செய்ய இல்லையா. நான் என்ன சொல்லுவேன்னா துண்டா வெட்டி இப்படி வச்சு அங்கேருந்து ஒரு ஆங்கில இப்படி வச்சு நடுவுக்குற மண்ணோடி களிமண் ஓடி போட்டு அந்த டெக்கரேஷனுக்கு கொண்டு வந்து விதிப்பாங்களே புல்லு பச்சை புல்லு அதை நடுவில் ஒரு துண்டு கொடுக்கணும் விட வடிவாக இருக்குமோ. அப்புறம் அவங்க கொண்டு வராங்க அவங்களே நான் வாங்குறான். நீ அப்படி டெக்கரேஷனை கொண்டு வர நீ எடுத்து வச்சா கொண்டு விடுவேன் இல்லை அது வடிவாக இருக்க மாட்டோம். ஓ ஏண்டா வெளியில் ஒரு லேயர் மண்ணால் வந்து உள்ளுக்கு ஒரு லேயர் இருந்தால் என்ன ஆக டூ மச் அப்படி நீ நோமலாக சாணியால் மொழி விட்டான்றது ஓகே ஆகும். அது அது நீங்கள் பிடிச்சிங்க பிறகு கயிறு பின்னிடாது அப்படின்னா நீங்கள் சணலால் கட்டிக்கணும். ஏண்டா சணலால் கட்டியிருந்தா அந்த சணல் வந்து கயிற்றின கலருக்கு இருந்திருக்கும். நீ முதல்ல வந்து சொல்லி தந்துருக்கணும் இல்லை நீங்கள் நான் நண்டை வந்தால் நீங்கள் கட்டு தான் நீங்கள் மற்ற என்ன இன்னொரு பிரச்சனை அப்படி இல்லாட்டி இந்த இதுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இந்த இந்த இது இந்த கதை பெயிண்ட் அடி அடிச்சு இந்த கருப்பு இருக்கு கைத்துக்கு அப்படி அடிச்சு விடலாம் இல்லாட்டி அண்டா தெரியா. மற்றது அதைத்தான் இதுக்கு இதைத்தான் நினைச்சேன் நான் இப்படி செய்யணும். மற்ற ரீபேருக்கு தானே இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு மண்டே பார்த்து நான் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க இந்த ரீபே வந்து இப்படி போடுறோண்டா ரீபேக்கு மட்டும் 30,000 முடியுது. அப்போ ரீபே கையை ஓட்டிட்டு வந்தோம் பண்ணு என்னென்னு ஒவ்வொரு லைனு கடை ஒவ்வொன்றுக்கும் சி அப்படி இல்லைங்க இப்படி நெருக்கி ரீபே அடிக்கிறோம் கதையே இல்லை சொத்து சவுக்கந்தாடி இருக்கு தானே சவுக்கந்தாடியை வட்டி வைக்க அப்படி இருக்கும். சவுக்கந்தாடியோ சவுக்கந்தாடி வட்டி பயனே இல்லை சொன்னா கொஞ்சம் காஞ்சி தடியில் கொண்டு தருவாங்க சொல்லி தடியா பனமட்டை வடி வேண்டா வடலி மட்டும் தான் படி பாம்பு வடலி மட்டும் வடிவோ சார பாம்பு மட்டும் படிவு வடலி மட்டும் அடிச்சு என்னடா வடலி மட்டை தான் எல்லா இடமுமே பார்த்தா கூடுதலா அந்த இதா செய்தது மாதிரி இருக்கும். அது உனக்கு செலவும் குறைவு வடிவாம இருக்கு. செலவும் குறைவு வடி என்ன செய்ய போற சவுக்கந்தடி ஃபுல்லா சுத்தி மறைக்கிறதா என்ன ஃபுல்லா மறைக்கிறான் இல்லடா சவுக்கந்தாடி இருக்குல்ல சவுக்கந்தாடி அப்ப நீ ஒன்று செய் உனக்கு சிலவு இன்னும் குறைவாம இருக்கும் வள்ளி பளிச்சன் இருக்கும் உரப்பை அடிச்சா உரப்பை நெட்டி சிலவு இல்லையா பியா உரப்பை என்ன இல்லை நம்மளுக்கு அப்படிதான் இன்னும் காத்தோட்ட இருக்க மாட்டா பழம் விலை வாங்கி கட்டி விட்டா சரி விலை கட்டுது அம்படி ஆகும் இதை பார்த்து செய்யுங்க கட்டி விட்டா வெள்ளம் மாதிரி இருக்கும். நீ இந்த இடம் போகலையே இல்லை அவன் மேஜிக்கா மோட்டர் சைக்கிள் அதான் கொண்டு விட்டான் ஃபோன் அடிச்சு ஆஃபில் நடக்குது என்ன இது நேர போ இதை போனாலும் சொல்லுவான் நீ கராச்சிக்கு அதில் வாங்க வாங்கணுண்டு. அவன் பைக் என்ன பிரச்சனை ரோலை கிட்டு உடைச்சிட்டு சரி போ ஆகினி காத்துல ஓட்டையோ
ஓட்டு இன்னொரு ஆண்டும் காத்துக்கு குறைஞ்சிருந்தது அடிச்சேன் அடிச்சுட்டான் கொண்டு செக் பண்ணே இல்லை அவனை செக் பண்ண சொல்லிட்டு ஹேர கலெக்ட் வரணும் ஏன் அதான் சொல்கிறேன் செக் அதுங்க முந்தியில சாலரி கிட்ட அண்ணா கடை கிடையாது ஹேர கலெக்ட் வரணும் அப்படியே தண்ணி தண்ணியை செக் அடிச்சு போட்டு சுற்றி பார்க்குறான் தண்ணியை ஊற்றி சுற்றி கொண்டு செக் அடிக்கவே இல்லை அப்படி எப்படி முன்னுக்கு பின்னுக்கு பார்த்தா தெரியுமில்ல தண்ணியை ஊற்றி பார்க்க கலெக்ட் வரணும் என் காற்று அடிச்சு விடுறேன் சரியா வா வேட்பாளர் அப்படியே பெம்பலாக போயிட்டு இந்த அனுபவம் அடிக்கிறான் ஹலோ ஆ சாமி எடுத்து கேட்டவன் என்னது தம்பி காசு தந்தவன் கோழி காசு உண்மையாக உண்டு ஆ நாங்க கொடுக்க சொன்னாரு சாமான் காசு கண்டு அதுலதான் 20,000 வச்சுக்கிட்ட வாங்கி தந்தான் என்னன்னு எனக்கு தெரியும் அவ்வளோக்கா மட்டும் என்ன செய்யறப்ப அதுக்காக அந்த அம்மா வந்தவா இல்லை 40,000 ஓ 40,000 தந்தவா என்ன செய்யறேன்னா உன்னிட்ட இப்போ 20,000 இருக்குது அப்போ அவட காசு உனக்கு இந்த 20,000 வரணும் அப்போ சாந்திட்டு அந்த 20 வேண்டியதை சதா நீ அப்ப வாங்குறேன் ஓ அதான் தம்பி கோழிக்கு 20,000 தான் அதான் எனக்கு தெரியாது இல்ல சாமான் கொடுத்த காசுலாம் தந்தவன் சொல்ல சொன்னவன் சரி சரி அப்ப நான் வாங்குறேன் வண்டி விடு மற்ற 10,000 நீ எனக்கு தாரண்டாத்தா ஃபோன் பண்ணி கேட்டா சாந்தியா ஆமாடா அதுக்கு நாங்க கால் பண்ணி நானும் கால் பண்ணேன் அவளும் எனக்கு கால் பண்ண நானும் கால் பண்ணேன் அவள் கால் பண்ண அப்பதான் சொன்னான் என்னடி இது காசு நான் கொண்டு பிள்ளைங்களே கோழிக்கு அவள் பாவம் அவள்கிட்ட முந்தி சும்மா கொடுத்து போட்டு இப்படி பம்பல் அடிக்கிறானே அப்ப அவள் அப்படி நினைச்சிட்டாள் நீ சொல்லு அது நான் அவளுக்கு தான் கொடுத்தேனான்னு சாந்தினிக்கு தான் இல்ல உண்மையா நான் பம்பலா சொன்னாண்டி அவள்கிட்ட சொல்லு நான் அவளுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லு உண்ட காசு 30,000 நான் கொண்டு வந்தார் அவளுக்கு 20 கொடுக்க நீ உனக்கும் 10,000 தான் அவன் சரியில்லை தான் உண்மையா பாடிக்கல வீடியோ எடுத்து முடிஞ்சு நான் சும்மா சீரியஸா தான் கேட்குறேன் சரி சொல்லி அவளுக்கா அவளுக்கு தான் சொல்லி விட நான் வேண்டாம் கோழி ரெண்டா தர சொல்ல வேண்டாம் பிறகு காசு கொடுக்குறாங்க கோழிக்கண்டு 20 கொடுக்கடி சும்மா இப்போ உனக்கு 10 அவளுக்கு 10 அன்மிச்சம் கோழி கொடுத்தன வேணே கேட்டேன் சரி சரியா ஓகே ஓகே அப்போ நீ அந்த 20 வேண்டியதா சரியா என்னட்ட வேண்டிய சொன்னாங்க சரி சரி ஓகே வேண்டியடா சரியா பாய் பாய் சாந்தினிக்குமே அவர் சின்ன கொடுத்த ஆளுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குண்டா அப்போ அதுதான் நான் அவளுக்கு 6 லட்சம் இருக்கும்போது அணுவுக்கு 40,000 கொடுத்து விட்டனால்ட்ட மூத்த பார்த்துனீங்க அப்போ தான் ஜோதிச்சு போட்டுடா கண்டு அவள் பாவம் தான் என்கிட்ட கொடுத்தாரு பிறகு நெப்பாண்டுட்டு அணுவுக்கும் கொடுத்தாரு 10 சரி கொடுத்தா இருக்கிற பிரச்சனை இல்லை பின்னே வேணும் காசை கொண்டு கொடுத்துருவோம் 30 எனக்கு செலவு 30 தானே அவளுக்கு இது எவ்வளோ 10 பிரச்சனை இல்லை அப்பா சரி முடியும் கட் பண்ணுங்கோ அப்படியே கொஞ்சம் ஃபேமிலியாக போயிட்டு நேரம் உண்டு